வணக்கம். இன்றைய புத்தகம் இக்கிகை. இதன் பொருள் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம். இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மிராய்சஸ். இப்புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் PSV குமாரசாமி அவர்கள். மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியங்கள். ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் சின்ன சின்ன விஷயங்கள். மூப்படைவதிலிருந்து தப்பித்தல். கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டுக்கு 3.5 மாதங்கள் என்ற கணக்கில் நம்முடைய ஆயுளை நாம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளோம். ஆனால் ஆண்டுக்கு 1 வருடம் என்ற கணக்கில் நம் ஆயுளை நீட்டிப்பதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் கோட்பாட்டு ரீதியாக பார்த்தால் நாம் சாகாவரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். மூப்படைவதிலிருந்து தப்பித்தலும் முயலும். நீங்கள் இறக்கப் போகும் வயதை குறிக்கும் ஓர் எண்ணெய் தாங்கிய அறிவிப்பு பலகை ஒன்று வருங்காலத்தில் எங்கோ இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆண்டுக்கு ஆண்டு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த அறிவிப்பு பலகையை நீங்கள் எட்டியவுடன் நீங்கள் இறந்து போவீர்கள். இப்போது இப்படி கற்பனை செய்யுங்கள். உங்களுடைய அறிவிப்பு பலகையை ஒரு முயல் தன் வாயில் கவ்விக்கொண்டு வருங்காலத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஓர் ஆண்டு வாழ்ந்து முடிக்கும்போது அந்த முயல் அரை ஆண்டு தூரம் பயணித்திருக்கும். பின்னர் ஒரு நாள் நீங்கள் அந்த முயலை சென்றடையும் போது நீங்கள் இறந்து போவீர்கள். நீங்கள் ஓர் ஆண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயலால் ஓராண்டு தூரம் பயணிக்க முடிந்தால் என்ன ஆகும்? உங்களால் ஒருபோதும் அந்த முயலை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இந்த முயல் நடக்கும் வேகம்தான் நம்முடைய தொழில்நுட்பம். நம்முடைய உடலை பற்றிய அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாம் எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவு வேகமாக அந்த முயலை நம்மால் நடக்க வைக்க முடியும். நாம் ஓராண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயல் ஓராண்டு தூரமோ அல்லது அதற்கு மேலாகவோ பயணிக்கின்ற வேகத்தை எட்டியிருக்கும் கணத்தில் நாம் மூப்படைவதிலிருந்து தப்பித்து சாகாவரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். வருங்காலத்தின் மீது கண் வைத்திருக்கும் ஆய்வாளர்கள் ரே கர்ஸ்வேலும் ஆம்ப்ரி கிரேயும் மூப்பிலிருந்து தப்பிக்கும் வேகத்தை நாம் இன்னும் ஒரு சில 10 ஆண்டுகளில் அடைந்து விடுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் வேறு சில அறிவியல் அறிஞர்கள் இந்த அளவு நம்பிக்கையுடன் இல்லை. நம்மிடம் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்தாலும் மூப்படைவதை தள்ளி போடலாமே தவிர இறப்பை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் கருதுகின்றனர். நாம் 120 வயதை எட்டும்போது நம்முடைய உயிரணுக்கள் மீளுருவாக்கம் செய்வதை நிறுத்திவிடும் என்று சில உயிரியலாளர்கள் அடித்து கூறுகின்றனர். நன்றி.